அதற்கு பிறகு மிக மிக குறைவான வார்த்தைகளைத்தான் அன்னை மரியாள் பேசியிருக்கிறார். குழந்தை பருவத்தோடு அன்னை மரியாளுடைய பேச்சு நின்று போனது. இயேசு சாமி வளர்ந்த பிறகு ஒரே ஒரு முறை பேசுகிறார். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். மகனே, ரசம் தீர்ந்து விட்டது என்று கேட்கிறார் இயேசுவிடம். அதற்கு பிறகு அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போனவர்தான். அதற்கு பின்பு அன்னை மரியாள் பேசியதாக விவிலியத்திலே குறிப்பிடப்படவில்லை. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, எப்படி நம் பிள்ளைகள் நம்மை போல பொருளாதாரத்திலே உயர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதே போலதான் அன்னை மரியாள் தன் பிள்ளைகள் தன்னை போல அருளிலே உயர வேண்டும் என்று நினைக்கிறார். நாம் எல்லாம் அன்னை மரி இருக்கிற விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை முடிந்தவுடன் அன்னை மரியாளோடு நாம் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், பொருளில் நிறைந்தவர்களாக இருக்க முடியாது, அருளில் நிறைந்தவர்களாக இருந்தால் மட்டுமே நமக்கு அவ்வுலகம் உண்டு. அதைத்தான் திருவள்ளுவர் தெளிவாக சொல்லுகிறார். அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. எல்லா மனிதர்களும் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர, அந்த உலகத்திற்கு விண்ணுலகிற்கு சென்று அன்னை மரியாளோடு, ஆண்டவர் இயேசுவோடு, புனிதர்களோடு, வானதூதர்களோடு நித்திய பேரின்பத்தில் வாழ வேண்டும் என்று எத்தனை பேர் நாம் விரும்புகிறோம்? என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது வசனத்திலே இயேசு ஆண்டவர் தெளிவாக